வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/2/2026 மாசி மாதம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை. வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் மாசி மாத நல்வாழ்த்துக்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஒரு மாதிரி மந்தம், சோம்பல், ஏதோ எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு எல்லாம் காணப்படும். மனதுக்கு பிடித்த தெய்வத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மாசி 1ஆம் தேதி ஆரம்பிப்பது நன்மை தரும். பெற்றோர் பெரியோருடன் மட்டும் மனத்தாங்கள் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகள் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். சந்திராஷ்டம் உள்ள நாள். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். அதே சமயம் பழைய கடன்கள் கொடுப்பது வாங்குவது முதலீடுகள் எல்லாம் அனுகூலம். தனிப்பட்ட முறையில் சந்தோஷம், ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய ராசி மிதுன ராசி. பிள்ளைகள் விஷயமும் துணை அல்லது துணைவியார் விஷயமும் பெற்றோர் அல்லது பெரியவர்கள் விஷயமும் ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஆற்றல் மிக்க ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலையும் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த தடைகள் சிறிது மாறுவது அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் முழுவதும் அனுமனை பின்பற்றுவது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் யோக பலத்தையும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறைப்பது, இழுபறியாக இருந்த நிலைமைகளை மாற்றுவது, யோக பலத்திற்கு உண்டான அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது, புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம், மன ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். அபிராமி எந்த அதில் 40, 59, 75 தொடர்ச்சியாக படிப்பது பல விதத்தில் நன்மையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது மன சந்தோஷத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். உறவுக்குள்ளாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற எல்லா விஷயமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது வசந்தத்தினுடைய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுக்காமல் இருப்பது ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், மேலதிகாரிகளோ அல்லது ஒரு மன வருத்தமோ நம்மளை விட்டு ஏதோ ஒரு குட்டிச்சாத்தான் ஓடி விட்டதைப் போல் மனதில் ஒரு சந்தோஷங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். டக்கு டக்கென்று அனைத்து காரியமும் கைகூடினாலும் வார்த்தைகளில் மட்டும் மாசி மாதம் முழுவதும் கவனமாக இருப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக மேலதிகாரிகள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்த எல்லா விஷயத்திலும் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக எல்லா விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் ஜெயத்தை ஏற்படுத்தும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு வெற்றியை நோக்கி முன்னேற்றப்பட்டுடன் போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.